Illustration 29. From the following information, prepare process account. Opening stock 800 units at 6 rupees per unit. Value 4,800. Transfer from process 1 12,000 units costing value of 16,350 rupees. Transfer to next process 9,700 units. Normal process loss 10%. Closing stock 1,800 units. Percentage level of completion for material 1 is 100%, material 2 60%, labor and overhead 40%. Degree of completion for unit scrap, material 100%, labor and overhead 50%. For closing stock, the material is 60% and labor and overhead is 50%. Scrap realized at 1 rupee per unit. Other information, material rupees 10,500, labor 20,760, overhead 16,670. So illustration 29. Illustration 29ல நமக்கு இதுலயும் நம்ம வந்து ப்ராசஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். இதில் என்னன்னா மெட்டீரியல் 2 மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, மெட்டீரியல் 1 and 2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி லெவல் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டேரெக்டாக வந்து கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதே நம்ம ஈக்குவலண்ட் யூனிட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ராசஸ் அக்கௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ராசஸ் அக்கௌண்ட்ல ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 800 யூனிட்ஸ் 6 பர் யூனிட்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல ஓப்பனிங் ஸ்டாக்னு சொல்லி. ஸோ 800 யூனிட்ஸ் பர் யூனிட் காஸ்ட் எவ்வளோ 6. ஸோ இது மல்டிப்ளை பண்ணோம்னா வி கெட் 4,800. நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ப்ராசஸ் 1. நமக்கு ப்ரீவியஸ் ப்ராசஸ்ல இருந்து ஒன்று வந்திருக்கு. ஸோ இது நம்ம இன்புட்டாக வச்சுக்கலாம். திஸ் இஸ் ஆர் இன்புட் ஆஃப் ப்ராசஸ் 1லேருந்து நம்மளுக்கு வந்திருக்கு. எவ்வளோ வந்திருக்கு 12,000 யூனிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 12,000 யூனிட்ஸ் அதோட வேல்யூ வந்து 16,350 சொல்லியிருக்காங்க. 16,350 கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கொஸ்டின்லேயே இருக்கு. நெக்ஸ்ட் மெட்டீரியல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 10,500 கொஸ்டின்லேயே இருக்கு. 10,500 அவங்களே கொடுத்துருக்காங்க. வேற என்ன இருக்கு லாஸ்ட் லைன்ல பாருங்க. கொஸ்டின்ல லாஸ்ட் டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல 4th லைன்ல அது உங்களுக்கு இந்த அதர் இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் 10,500. அடுத்து லேபர் 20,760. நெக்ஸ்ட் ஓவர்ஹெட் 16,670 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கொஸ்டின்ல பாருங்கன்னா யூனிட் ஸ்கிராப்டுன்னு கொடுத்துருக்காங்க. யூனிட் ஸ்கிராப்டோட லெவல் ஆஃப் பர்சன்டேஜ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு இதுக்கு வந்து அடிஷ்னல் கேல்குலேஷனாக வரும். நம்மளுக்கு ஈக்குவலண்ட் இதில் அப்நார்மல் லாஸ் வந்தால் நம்ம இந்த யூனிட் ஸ்கிராப்டு லெவல் ஆஃப் கம்ப்ளீஷன் பர்சன்டேஜ் நம்ம எடுத்துப்போம். நெக்ஸ்ட் நார்மல் லாஸ், நார்மல் ப்ராசஸ் லாஸை 10% கொடுத்துருக்காங்க. நார்மல் ப்ராசஸ் லாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க 10%. இந்த 10% எப்படி கால்குலேட் பண்ணணும்னாலும் ப்ரீவியஸ் இல்லுஸ்ட்ரேஷன் வீடியோஸில் நான் கொடுத்துருப்பேன். திரும்ப நான் சொல்கிறேன். இதில் வந்து எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து இது மாதிரி கொடுத்தாங்கனாவே நம்ம ப்ரொடக்ஷன்ல இருந்து தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 800 யூனிட்ஸ்ன்னு பார்த்தோம். ப்ளஸ் இன்புட் பர்ச்சேசஸ், நத்திங் பட் யுவர் பர்ச்சேசஸ் இன்புட் is 12,000 யூனிட்ஸ். அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ப்ராசஸ் 1ன்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் உங்களோட இன்புட் 12,000 யூனிட்ஸ். ஸோ திஸ் இஸ் 12,800 மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1,800 யூனிட்ஸ் போட்டோன்னா
ஒன் செகண்ட். ஸோ நமக்கு 11,000 யூனிட்ஸ் கிடச்சிருக்கு. இதில் 10% எடுத்துக்கணும். ஸோ இதில் 10% தான் நம்மளோட நார்மல் லாஸ். ஸோ நமக்கு நார்மல் லாஸ் பை நார்மல் லாஸ் 11,000ல் 10%னா 1,100. ஸோ அந்த 1,100 யூனிட்ஸ் தான் இங்கே நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் ரியலைஸ்ட் ₹1 per யூனிட்னு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. தேர்ட் லைனில் பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் ரியலைஸ்ட் ₹1 per யூனிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நார்மல் லாஸ் வந்து நம்ம ₹1 per யூனிட் தான் நம்ம வந்து சேல் பண்ணுறோம். ஸோ போட்டோம்னா அதே தான் 1,100 யூனிட்ஸ், 1,100 வேல்யூ, இந்த யூனிட்டுக்கான வேல்யூ. நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபினிஷ்டு குட்ஸ், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் தான் ஃபினிஷ்டு குட்ஸ். ஃபினிஷ்டு குட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து எவ்வளோனா 9,700. அடுத்து க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் உங்களோட க்ளோசிங் ஸ்டாக். எவ்வளோனா 1,800 யூனிட்ஸ். ஸோ இது கொடுத்துருக்காங்க. அடுத்து வேற என்ன கொஸ்டின்லாம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த லெவல் ஆஃப் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. லெவல் ஆஃப் பர்சன்டேஜ் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக்ல மெட்டீரியல் 1, மெட்டீரியல் 2, லேபருக்கு ஓவர் ஹெட்டும் அதே தான் 40% கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ரெண்டுமே சேர்த்தே போட்டுக்கிறேன், லேபர் அண்ட் ஓவர் ஹெட் சேர்த்தே நான் போட்டுக்கிறேன். ஓப்பனிங் ஸ்டாக்ல வந்து நம்மளுக்கு வந்து இதில் தான் இந்த ட்ரிக்கியான கொஸ்டின் இப்போ தான் ஆரம்பிக்குது. ஸோ நமக்கு வந்து இங்கே மெட்டீரியல் 1, 2 லேபர் ஓவர் ஹெட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டீரியல் 1 எவ்வளோ 100% ஃபார் ஓப்பனிங் ஒர்க்கிங் ப்ரோக்ரஸ். மெட்டீரியல் 2க்கும் வந்து 60%. மெட்டீரியல் லேபர் அண்ட் ஓவர் ஹெட்க்கு 40%. ஒரு விஷயம் கவனிங்க, எப்பயுமே இந்த மாதிரி ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது இந்த மாதிரி லெவல் ஆஃப் கம்ப்ளீஷன், ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக், ஸ்கிராப் எது கொடுத்தாலுமே ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் 1க்கு எப்பயுமே 100% தான் டிஃபால்ட்டாக இருக்கும். கொஷினில் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி மெட்டீரியல் 1க்கு எப்பயுமே 100% தான் எல்லாமே. ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக், ஸ்கிராப் எல்லாமே வந்து 100% தான் நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் ஸ்கிராப் யூனிட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. யூனிட் ஸ்கிராப் டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷன் ஃபார் யூனிட் ஸ்கிராப்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் 100%ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த மெட்டீரியல் 100% கொடுத்தது மெட்டீரியல் 2க்கு. நமக்கு ஆல்ரெடி தெரியும் மெட்டீரியல் 1க்கு எப்பயுமே டிஃபால்ட்டாக எல்லா சம்க்கும் நம்மளுக்கு மெட்டீரியல் 1க்கு 100%. அடுத்து ஓவர் ஹெட், லேபர் அண்ட் ஓவர் ஹெட்க்கு 50%ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து க்ளோசிங் ஸ்டாக் வந்து 100% ஆகும். இது நம்மளுக்கு தெரியும் டிஃபால்ட்டாகவே நம்மளுக்கு மெட்டீரியல் 1க்கு 100% தான். மெட்டீரியல் 2க்கு தான் அவங்க வந்து 60%ன்னு கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் 60%ன்றது மெட்டீரியல் 2க்கானது. ஸோ அடுத்து லேபர் அண்ட் ஓவர் ஹெட்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 50%. அவ்வளோதான். ஸோ நம்ம கொஸ்டினில் இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். I hope you understand this calculation. So you don't get any confusion on this. So you can proceed further. So நான் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன். ஸோ இன்புட்டுக்கு ஒரு காலம் போட்டுக்கிறேன், பர்டிகுலர்ஸ்க்கு ஒரு காலம், அவுட்புட்டுக்கு ஒரு காலம். நம்மளுக்கு மெட்டீரியல் 1 ஒன்று இருக்குது, மெட்டீரியல் 2 ஒன்று இருக்குது, அப்புறம் லேபர் ப்ளஸ் ஓவர் ஹெட் இருக்குது. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து நான் எவ்வளோனா 800 யூனிட்ஸ்னு அவனே கொஸ்டினில் கொடுத்துட்டான். அடுத்து இன்புட் வந்து ப்ரீவியஸ் ப்ராசஸ்லேருந்து ப்ராசஸ் 1லேருந்து வந்தது 12,000 யூனிட்ஸ். அது நம்ம போட்டுக்கலாம், இன்புட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன, ஃபினிஷ்டு குட்ஸ் எவ்வளோ 9,700 யூனிட்ஸ். அதில் 800 யூனிட்ஸ் ஓப்பனிங் ஸ்டாக் ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மிச்சம் எவ்வளோ 8,900 யூனிட்ஸ் வந்து நம்ம நியூவாக எடுத்துக்கிறோம், நியூ யூனிட்டாக எடுத்துக்கிறோம். அடுத்து நார்மல் லாஸ் 1,100 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்
இது அப்நார்மல் லாஸாக கெயினாக தெரில, போட்டு வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ஒர்க்கிங் ப்ரோக்ரஸ், க்ளோசிங் ஸ்டாக் அது வந்து 1800, அதுவும் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா இது அப்நார்மல் லாஸாக கெயினாகிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இது நான் ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து சொல்லியிருப்பேன். நார்மல் லாஸாக கெயினாகிறது இங்கே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது மொத்தத்தையும் ஆட் பண்ணுவோம். ஸோ இது மொத்தத்தையும் ஆட் பண்ணணும். இதில் மொத்தத்தையும் ஆட் பண்ணோம்னா 12,800, இங்கேயும் 12,800 வரணும். பட் ஆனால் இங்கே ஷார்ட்டேஜாக இருக்குது, கவனிச்சிங்கன்னா தெரியுது ஆட் பண்ணிங்கன்னா. ஸோ நம்மளுக்கு அப்நார்மல் லாஸ் வருது. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்? 200 rupees டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அந்த 200 rupees டிஃப்ரென்ஸ் தான் நம்ம இங்கே போட போகிறோம். ஸோ இது அப்நார்மல் லாஸ்ன்றனால நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். கெயினார்னா லெஸ் பண்ணியிருப்போம். ஸோ யா இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ தாராளமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது எல்லாமே போட்டாச்சா? ஸோ இது மொத்தத்தையும் யூனிட்ஸ் ஆட் பண்ணோன்னா we get 12,800 units. இதுவும் நம்ம மொத்தமாக இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா we get 12,800 வரணும். சரிங்களா? வரலன்னா நீங்கள் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ மெட்டீரியல் 1ல் 100% நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்ட்டு நமக்கு எப்பயுமே தெரியும். மெட்டீரியல் 1 பொறுத்த வரைக்கும் 100% எப்பயுமே கம்ப்ளீட் ஆகிடும் அந்த ஓப்பனிங் ஸ்டாக்ல. ஸோ டேஷ். மெட்டீரியல் 2க்கு வந்து 60% வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இதில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதான் கொஸ்டினில் 60% கொடுத்துருக்காங்க. மிச்சம் எவ்வளோ? 40% வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியது நெக்ஸ்ட் ப்ராசஸில், நெக்ஸ்ட் பீரியடில். ஸோ 40%. ஸோ 800ல் 40%னா 320. நெக்ஸ்ட் லேபர் அண்ட் ஓவர் ஹெட்டில் 40% முடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ மிச்சம் எவ்வளோ? 60% வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸில் முடிக்க வேண்டியது. ஸோ 800ல் 60%னா 480. நெக்ஸ்ட் இங்கே வந்தோன்னா இது நியூ இன்புட்ன்றனால இனிமேல் தான் நம்ம வந்து இந்த ப்ராசஸே பண்ண போகிறோம். ஸோ 100% மொத்தமாக நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே 100%. ஸோ 8,900, 8,900. நெக்ஸ்ட் நார்மல் லாஸ். நார்மல் லாஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எதுவுமே கிடையாது. இதுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் காம்படிஷன் எதுவுமே கிடையாது. ஸோ இது எல்லாமே நெல் தான் நம்மளுக்கு நார்மல் லாஸ் பொறுத்த வரைக்கும். அடுத்து அப்நார்மல் லாஸ். நம்மளுக்கு அப்நார்மல் லாஸ் இங்கே இன்கர் ஆயிருக்கு. அப்நார்மல் லாஸ்னா என்ன சொல்லியிருக்கேன்? யூனிட் ஸ்கிராப்போட பர்சன்டேஜ் லெவல் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ மெட்டீரியல் 1க்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும் 100% தான். ஸோ 100%. கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க யூனிட் ஸ்கிராப்ட்னு சொல்லிட்டு டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷனில். ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மெட்டீரியல் 2க்குமே 100%ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து லேபர் அண்ட் ஓவர் ஹெட்டுக்கு 50%ன்னு சொன்னாங்க. ஸோ 50% நம்ம இன்கர் ஆயிருக்கு. ஸோ இது வந்து 100, 200, இது 100. நெக்ஸ்ட் க்ளோசிங் ஒர்க்கிங் ப்ரோக்ரஸில் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 100% தான் இப்போ கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ 100. இது நம்மளுக்கு வந்து மெட்டீரியல் 1ன்றனால 100% டிஃபால்ட்டாக வரும். ஸோ 1800. நெக்ஸ்ட் மெட்டீரியல் 2ல 60% வந்து இந்த இதில் கம்ப்ளீட் ஆயிருக்கு, இந்த பீரியடில் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ 60% கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ 1800ல் 60%னா 1080. நெக்ஸ்ட் லேபர் அண்ட் ஓவர் ஹெட்ல க்ளோசிங் ஸ்டாக் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷன் 50% தான் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ 50% ஆன் 1800 இஸ் 900. ஸோ இது எல்லாமே டோட்டல் பண்ணிக்கலாம். ஸோ இது மூணுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா we get 10,900. ஸோ இந்த அமௌண்ட் எல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா we get 10,500. ஸோ இந்த அமௌண்ட் எல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா we get 10,380 நினைக்கிறேன். 3,380 வரும். ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன? இப்போ நம்ம வந்து வேல்யூக்கானதை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து காஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, காஸ்ட் கண்டுபிடிச்சதானே நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து அமௌண்ட்டை போட முடியும். ஸோ காஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ காஸ்ட்டை ஃபஸ்ட்டு நான் மெட்டீரியலுக்கு எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு காஸ்ட்டு காஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. காஸ்ட் ஆல்ரெடி காஸ்ட் இங்கே இருக்கிறது. ஈக்குவலண்ட் யூனிட்ஸ்ன்றது இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். அப்புறம் காஸ்ட் பர் யூனிட். இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது ப்ரீஃபாக நான் வந்து illustration 28ல் சொல்லியிருப்பேன். நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. நான் இதில் மெயினாக கால்குலேஷன் மட்டும்தான் நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் மெட்டீரியல் 1, மெட்டீரியல் 2,
labor plus overhead. Cost வந்து எவ்வளோ? For material 1க்கு வந்து 16,350. For material 2 is 10,500. Labor and overhead. இது labor and overhead வந்து 20,760. Labor plus overhead எவ்வளோ? 16,670. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா we get 36,330. இந்த அமௌண்ட் தான் இங்கே வரணும். So 36,330. Next equivalent units. For material 1க்கு இங்கே equivalent unit எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 10,900. So 10,900. Next material 2க்கு 10,500. Next labor and overheadக்கு 10,380. இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம். காஸ்ட்லேருந்து ஈக்குவலண்ட் யூனிட்ஸ் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா we get 1.5. So 10,500ல 10,500 டிவைட் பண்ணோம் we get 1. ஸோ இந்த காஸ்ட்லேருந்து இந்த ஈக்குவலண்ட் யூனிட்ஸ் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா இதுலேருந்து இதை டிவைட் பண்ணோம்னா we get 3.5 கிடச்சாச்சு. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து நம்மளுக்கு எல்லாம் காஸ்ட் பை யூனிட் கிடச்சாச்சு, இப்போ ஈக்குவலண்ட் யூனிட்ஸ் கிடச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து வேல்யூ வந்து இது ஃபினிஷ் குட்ஸ்க்கு க்ளோசிங்க்கு அப்புறம் அப்நார்மல் லாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் அப்நார்மல் லாஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ அப்நார்மல் லாஸ் வந்து எவ்வளோ? 200 யூனிட்ஸ். ஸோ இதுக்கு வந்து மெட்டீரியல் 1 அப்நார்மல் லாஸ் மெட்டீரியல் 1 வந்து 100% எடுத்திருக்காங்க. ஸோ வந்து 200. மெட்டீரியல் 1 எவ்வளோ காஸ்ட் பை யூனிட்? 1.5. நெக்ஸ்ட் மெட்டீரியல் 2 எவ்வளோ? மெட்டீரியல் 2க்கு வந்து இங்கே எவ்வளோ எடுத்திருக்கோம்? 200. ஸோ 200 இன்ட்டு மெட்டீரியல் 2ஓட காஸ்ட் பை யூனிட் 1ன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ 1. நெக்ஸ்ட் லேபர் ப்ளஸ் ஓவர்ஹெட். லேபர் ஓவர்ஹெட் வந்து அப்நார்மல் லாஸ்லேருந்து லேபர் அண்ட் ஓவர்ஹெட் எவ்வளோ? 100. ஸோ இந்த 100 இன்ட்டு இங்கே லேபர் ஓவர்ஹெட் காஸ்ட் பை யூனிட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 3.5. ஸோ 3.5. நெக்ஸ்ட்டு நான் அப்படியே லைனாக போட்டுறேன். லாஸ்ட்டாக அமௌண்ட் நான் எல்லாத்தையும் நான் போட்டுறேன். நெக்ஸ்ட்டு ஃபினிஷ்டு குட்ஸ் போட்டுடலாமா? ஸோ ஃபினிஷ்டு குட்ஸில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக் போட்டுடணும். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ நம்ம வேல்யூ? ஓப்பனிங் ஸ்டாக் 800 யூனிட்ஸ் நம்ம எடுத்தோம் இல்லையா? ஸோ அதோட வேல்யூ எவ்வளோ? 4,800. இதை நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா illustration 28 லெக்சர் பாருங்கள், உங்களுக்கு புரியும். 4,800 இதோட ஓப்பனிங் ஸ்டாக்கோட காஸ்ட் நான் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நியூ இன்புட்டு எவ்வளோ? நியூ இன்புட் வந்து 8,900. அதை மெட்டீரியல் 1 ஆகவும் மெட்டீரியல் 2 ஆகவும் லேபர் ப்ளஸ் ஓவர்ஹெட் ஆகவும் பிரிச்சுக்கிட்டேன். ஸோ எவ்வளோ? 800. சாரி நான் ஆக்சுவலி ஓப்பனிங் ஸ்டாக் வந்து இங்கே அது காஸ்ட் எடுத்துட்டேன்னா ப்ளஸ் நீங்கள் வந்து ஒன் செகண்ட் இதோட இப்போ ஓப்பனிங் ஸ்டாக்கோட டோட்டல் காஸ்ட் எடுத்தாச்சு. ப்ளஸ் நம்மளுக்கு இப்போ ஈக்குவலண்ட் யூனிட்ஸ் நம்ம எடுத்துக்கணும்ல. ஸோ அந்த ஈக்குவலண்ட் யூனிட்ஸ் நம்ம போடணும். ஸோ மெட்டீரியல் 1 நம்ம ஆல்ரெடி 100% ஆல்ரெடி ப்ரீவியஸ் இதெல்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஈக்குவலண்ட் மெட்டீரியல் 2க்கானது 320 ஈக்குவலண்ட் யூனிட்ஸ் இன்டூ மெட்டீரியல் 2ஓட பர் யூனிட் காஸ்ட் எவ்வளோ? 1. நெக்ஸ்ட் லேபர் அண்ட் ஓவர்ஹெட் ஃபார் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ஈக்குவலண்ட் யூனிட்ஸ் 480. அதோட பர் யூனிட் காஸ்ட் வந்து தான் நம்ம கண்டுபிடிச்சு 3.5. மெட்டீரியல் 1 போடலன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் இதுலேயே நம்ம வந்து 100% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த இதில் வராது, இந்த ப்ராசஸில் வராது. இது அப்புறம் டோட்டல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ தான் நம்ம வந்து நியூ இன்புட்கானது எடுக்க போகிறோம். ஸோ நியூ இன்புட்க்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு ஃபினிஷ்டு குட்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ இன்புட்கான ஃபினிஷ்ட் குட்ஸ் வந்து 8,900 எல்லாமே நம்ம 100% தான் போட்டோம். ஸோ பிரச்சனையே இல்லை. நான் ஓவராலாக 8,900 நான் ஃபுல் வேல்யூ எடுத்துட்டு இந்த காஸ்ட் பர் யூனிட் இருக்குது இல்லையா, இது மொத்தத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 1.5 + 1 + 3.5
gives me 6. So 8900 into 6 நான் ஓவராலாக போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டாக், இது அபார்மல் லாஸ்க்கு ஃபினிஷ்டு குட்ஸ்க்கு இப்போ நான் க்ளோசிங் ஸ்டாக்குக்கு போட போகிறேன். க்ளோசிங் ஸ்டாக் ஒரு க்ளோசிங் ஒர்க்கிங் ப்ராசஸ் ரெண்டுமே நம்ம சொல்லிக்கலாம். ஸோ மெட்டீரியல் ஒன் எவ்வளோ 1800 இன்டூ இப்போ மெட்டீரியல் 1 எவ்வளோ 1.5. மெட்டீரியல் 2 எவ்வளோ 1080 இன்டூ அதோட பர் யூனிட் காஸ்ட் எவ்வளோ 1. லேபர் ப்ளஸ் ஓவர்ஹெட் 900. க்ளோசிங் ஒர்க்கிங் ப்ராசஸ் ஈக்குவலண்ட் யூனிட் வந்து 900. ஸோ 900 இன்டூ அதோட பர் யூனிட் காஸ்ட் வந்து 3.5. ஸோ நான் இப்போ எல்லாமே தான் டோட்டல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே இதை எடுத்துக்க இருக்கிறேன். ஸோ இதுலேருந்து மல்டிப்ளை பண்ண we get 2700, we get 1080, இதுலேருந்து மல்டிப்ளை பண்ணால் we get 3150. ஸோ ஓவரால் ஆட் பண்ணோன்னா we get 6930. அண்ட் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து இதில் இது வந்து 320. ஸோ இதுலேருந்து இதை கல்டிவேட் பண்ணால் we get 2680. ஸோ இது மொத்தத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணோன்னா இது மூணுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணோன்னா we get 6800. ஸோ நியூ இன்புட் வந்து 8900 into 6 வந்து எவ்வளோ கிடைக்கும்னா we get 53,400. ஸோ 53,000ல இந்த 6,800 நம்ம ஆட் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும் ஆட் பண்ணோம்னா இது ஓப்பனிங் இது ப்ளஸ் நியூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் we get 60,200. நெக்ஸ்ட் இங்கே அப்நார்மல் லாஸ் இது மல்டிப்ளை பண்ணால் we get 300, 200, இது 350. ஸோ இது ஓவராலாக அதை நம்ம ஆட் பண்ணோம்னா we get 850. ஸோ டேரெக்டாக போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அப்நார்மல் லாஸ் வந்து டோட்டலாக நம்மளுக்கு கிடைச்ச காஸ்ட் எவ்வளோ 850. ஸோ இங்கே டேரெக்டாக போட்டுற வேண்டியதான் 850. அப்புறம் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் வந்து நம்ம எங்கே கண்டுபிடிச்சோம் 6930. நெக்ஸ்ட்டு ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து இங்கே ஓவராலாக எவ்வளோ கேல்குலேட் பண்ணோம் 60,200. அப்படியே போட வேண்டியதான் 60,200. ஸோ ஓவராலாக நம்ம ஆட் பண்ணோன்னா இது ஃபஸ்ட்டு இந்த சைடு ஆட் பண்ணலாம். ஃபுல்லாக ஆட் பண்ணால் we get 60,000. இது 60,000 சாரி 69 வரும் 69,088 சாரி 80 வரும். ஸோ இங்கே நம்ம இது மொத்தத்தையும் இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா இந்த 1100லேருந்து 60,200, 6,930, 850 ஆட் பண்ணோன்னா we get 69,080. 69,080 நம்மளுக்கு வரணும். அவ்வளோதான் guys இந்த சம். இதுக்கு மேலே காம்ப்ளிகேட்டடாக கேட்க மாட்டாங்க நினைக்கிறேன். ஒன் மோர் திங் நான் ஒரு விஷயம் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். எஸ் ஐ மேட் அ மிஸ்டேக். அதாவது ஒன்றும் இல்லை, மிஸ்டேக் கிடையாது, கரெக்ட் தான். என்னன்னா இப்போ நம்ம இங்கே வந்து ஓவராலாக நம்ம இதை வந்து ஆட் பண்ணோம் இல்லையா, இந்த மெட்டீரியல் இதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணோம்ல, மெட்டீரியல் ப்ளஸ் இந்த லேபர் அண்ட் ஓவர் ஹெட்ஸ் வந்து நம்ம இங்கே போட்டோம் இல்லையா, இந்த காஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த காஸ்ட் இங்கே நம்ம கண்டுபிடிச்சது. ஸோ இது ஓவராலாக நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா லேபர் ப்ளஸ் ஓவர் ஹெட், நான் இங்கே எடுத்து எழுதுறேன். இந்த காஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சோம்ல, காஸ்ட்டில் லேபர் ப்ளஸ் ஓவர் ஹெட்டை 20,760 ப்ளஸ் ஓவர் ஹெட் வந்து 16,670. இதில் மைனஸ் நம்ம நார்மல் லாஸ் வந்து லெஸ் பண்ணணும் 1100. அதை வந்து நம்ம லெஸ் பண்ணணும். அது லெஸ் பண்ணாதான் we get this amount 36,330. சரிங்களா, 36,330 நம்மளுக்கு லெஸ் பண்ண வரும். ஏன்னா நமக்கு இந்த நார்மல் லாஸ் வந்து
மெட்டீரியல் 1 2 3 சாரி மெட்டீரியல் 1 இல்லை 2 இல்லை லேபர் ஓவர் ஹெட்ஸ் மூணுத்தில் எதில் வேணாலும் நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். நம்ம புக்கில் ஆனால் உங்களுக்கு என்ன புக்கு இலிஸ்ட்ரேஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா லேபர் அண்ட் ஓவர் ஹெட்டில் தான் இந்த நார்மல் லாஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த காஸ்ட் கண்டுபிடிக்கும் போது. ஸோ எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த காஸ்ட் நீங்கள் டிரைவ் பண்ணும்போது இந்த காஸ்ட் நீங்கள் சிட்டிஸ் இங்கே இருக்கிறத நீங்கள் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த நார்மல் லாஸ் வந்து இந்த மூணுத்துல எதுலையாச்சும் ஒன்றுத்தில் வந்து நீங்கள் வந்து லெஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து புக்கில் கொடுத்த மாதிரி லேபர் அண்ட் ஓவர் ஹெட்ஸில் நான் அதை லெஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் அது போடணும் லேபர் அண்ட் ஓவர் ஹெட்ஸில். ஸோ இது ரெண்டுமே லேபர் ப்ளஸ் ஓவர் ஹெட் மைனஸ் யோர் நார்மல் லாஸை நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டு தான் நான் இங்கே போட்டிருக்கேன். மற்றபடி எல்லாமே சேம் தான் அந்த சம் பொறுத்த வரைக்கும். எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். அவ்வளோதான் இந்த சம்.